ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஹோமோசெக்சுவல் பத்தி தான் பேச போறோம். ஹோமோசெக்சுவல்ன்ற ஒரு கல்ச்சர் இப்பதான் இருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடியே இந்தியால நடந்துட்டு இருந்துச்சா, அது எப்படி பேன் ஆச்சு, ஏன் பேன் ஆச்சு, யார் பேன் பண்ணா, அதுக்கப்புறம் அது எப்படி செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க, அந்த டாபிக் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹோமோசெக்சுவல் நம்ம நாட்டுல இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. நீங்க கேட்பீங்க, கண்டிப்பா அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. மத்திய பிரதேஷ்ன்ற ஸ்டேட்ல கஜோரான்ற ஒரு டெம்பிள்ல சிலை வடிவமாவே ஹோமோசெக்சுவல் ரொம்ப இயல்பாவே அவங்க அழகா பேசியிருப்பாங்க. இந்த கஜரா டெம்பிள் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா சண்டேலா டைனாசிட்டியால 950 AD பிட்வீன் 1050 AD அந்த காலகட்டத்திலே இந்த ஹோமோசெக்சுவல்ன்ற விஷயத்த பேசியிருப்பாங்க. இத அந்த காலகட்டத்துல எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, இது ரொம்ப இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்ட்டு அவங்க எமோஷனுக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. இது எந்தெந்த ரிலீஜியஸ் எல்லாம் இது அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, ஹிந்துசம், ஜெயினிசம், புத்திசம், இந்தியால இருக்க பல ரிலீஜியஸ் இது அழகா அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எமோஷனுக்கு அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கான காரணங்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு எமோஷன் சார்ந்தது அப்படின்ட்டு அந்த காலகட்டத்தில், அதாவது 11th செஞ்சுரி பிரிட்டிஷ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலே இது அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நான் இப்படியே பேசிட்டு உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால நம்ம ஒரு சின்ன இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அது என்னன்னா, LGBTQ அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ LGBTQ+ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஏன் பிளஸ் அப்படின்னு சொல்றாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியலனா கூட கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட மோட்டிவ்லாம் இந்த விஷயம் உங்களுக்கும் போய் சேரணும், உங்களுக்கும் தெரியணும்ன்றதுனாலதான் நம்ம இந்த ஒரு குவிஸ் மாதிரி நாங்க பண்றோம். when and why it's banned. இப்படி நம்ம நல்லா போயிட்டு இருந்த நம்ம நாடுல கும்மி அடிக்கிறதுக்குனே வரானுங்க பிரிட்டிஷ்காரனுங்க. எப்ப வரானுங்கன்னா 17வது நூற்றாண்டுல வரானுங்க. பாக்குறானுங்க. பார்த்துட்டு என்னடா இது பயணமா பொண்ணுமா, அதெல்லாம் பண்ணக்கூடாதா தம்பி அப்படின்னு ஒரு செக்ஷனை தூக்கி போடுறாங்க. ஆனா கிரீக்கு, சைனாலாம் இது நம்ம நாட்டுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அது தெரியாத தற்கூரி பசங்க ஒரு செக்ஷனை போடுறானுங்க. 377 எப்ப போடுறாங்கன்னா 1861 போடுறாங்க. அது எதை காரணமா போடுறாங்கன்னா, ஹோமோசெக்சுவல்ன்ற ஒரு விஷயம் ஒரு குற்றமான ஒரு செயல், அது ஒரு பாவம், ஒழுக்கம் இல்லாதது, கலாச்சார சீர்கேடு, அது ஒரு தனி மனுஷன் ஒழுக்கமே இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தெல்லாம் இதை பேன் பண்றாங்க பிரிட்டிஷ்காரனுங்க. நம்ம ஊரை பார்த்துதான் நமக்கே தெரியுமே, நம்ம முன்னோர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான், அவன் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. ஆனா அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. இயல்பா இருந்தது மறைக்கப்பட்டுச்சு. அப்போ நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப வரைக்குமே, இப்பதான் நான் எல்லாருமே சொல்ல மாட்டேன், 30% பீப்புள்ஸ் இது ஒரு தப்பு, இது ஒரு பாவம், அவங்களால ஒரு அக்செப்டன்ஸ் வர முடியாததுக்கு காரணத்தை அந்த விதைய போட்டதே அந்த வெள்ளைக்காரங்க தான்ப்பா. என்னதான் வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போயிட்டானோ, உணர்ச்சி தானே. அப்ப நம்ம கிட்ட படிப்பு இல்ல, நாலேஜ் இல்ல, கேள்வி கேட்காம அவங்க சொல்றத ஒத்துக்கிட்டானுங்க. ஆனா இப்ப எல்லாருமே படிச்சிருக்காங்க, நல்ல நாலேஜ் இருக்கு, அதனால அவங்க எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, நமக்கு தேவையான விஷயத்துக்காக நம்ம கேள்வி கேட்டோம்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்ன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த ஒரு மூமெண்ட் தான். இப்படி வாய்ஸ் அவுட் பண்ண இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் பார்வைக்கு போகுது. ஹோமோசெக்சுவல்லாம் லீகல் தான் அப்படின்னு நவ்தேஜ் சிங் 2018ல அனௌன்ஸ் பண்றாரு. எந்தெந்த காரணத்தின் அது ஹோமோசெக்சுவல் லீகல் தான் சொல்றாருன்னா, இது தனிநபரின் சமத்துவம், கருத்து சுதந்திரம், இது தனி உரிமை, அவங்களோட பிரைவசிக்குள்ள நம்ம போக கூடாதுன்ற ஒரு காரணத்தெல்லாம் சொல்லி இதை லீகல் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு நவ்தேஜ் சிங் 2018ல. அதுதான் எல்லாம் கேஷுவல் ஆயிடுச்சுலப்பா, அதான் லீகல் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறமா எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 30% பேருக்கு இன்னும் இது என்னன்னே புரியல, அவங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல.
ஹோமோசெக்சுவல் இல்ல பைசெக்சுவல்ல கூட ஒருத்தவங்க விருப்பம் இல்லாம நம்ம வந்து கம்பல் பண்ணும்போது தான் வந்து அந்த விஷயம் வந்து தப்பாகும். அதுக்கு வந்து யாரும் ஆதரவு தெரிவிக்கல. இது வந்து 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அது வந்து நம்ம 3வது ஆளா போயிட்டு நிக்கவும் கூடாது, கேள்வி கேட்கவும் கூடாது, கிண்டல் பண்ணவும் கூடாது. இப்படியே நம்ம பண்றதுனால எதுவும் நிக்க போறதும் இல்ல, எதுவும் மாற போறதும் இல்ல. நடக்க வேண்டியது வந்து நடந்துட்டு தான் இருக்கும். மாற வேண்டியது நம்மளும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ புரியும்னா